பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு எளிநிலை நம் சொந்த நாட்டில் நிலவுகிறது. அரசியல் என்பது ஒரு கேலி கூத்தாக, ஒரு திருவிழா போல நடத்தப்படுகிறது. தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை சான்று சொல்வார்கள், மாதிரி சொல்வார்கள் இவர்கள். ஆனால் இன்று ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் மோதுகிறார்கள் அமெரிக்க தேர்தலில். ரெண்டு பேரும் ஒரே இடத்திலிருந்து விவாதிக்கிறார்கள். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இவர் ஒரு கருத்தை சொல்கிறார். மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த கருத்து சரியாக இருக்கோ, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் நாம் அந்த நாட்டை சர்வாதிகார நாடு என்றுதான் உலகத்தில் எல்லோரும் சொல்கிறார்கள். அது சர்வாதிகார நாடு என்றால் இதற்கு பெயர் என்ன? ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். இங்கே நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி அல்ல, இது கொடுங்கோன்மை. சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இங்கே நீங்கள் எப்படி அரசியலை பார்க்க வேண்டும் என்றால், என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், இவர்களுடைய அரசியல் மக்களை அடர்த்தியான மீள முடியாத எழ முடியாத வறுமையில் வைப்பது. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு பெயர் அறியாமை. ஏன் அறியாமை வருகிறது? அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்கிறவன் மாலை பொழுது சாய வீட்டுக்கு திரும்புவான். செய்தித்தாள்களை படிக்க நேரம் இருக்காது, தொலைக்காட்சிகளை பார்க்க நேரம் இருக்காது, நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. தன்னை சுற்றி நடக்கிற புறச்சூழலை, எவன் எவ்வளவு கொள்ளையடித்தான், எவன் எவ்வளவு திருடினான், எவன் எவ்வளவு லஞ்சம் பெற்றான், எவன் எவ்வளவு ஊழல் செய்தான், எங்கே நமது வளங்கள் களவு போகிறது, மலையை வெட்டி யார் ஏற்றினால், மண்ணள்ளி யார் வித்தது, எதுவுமே தெரியாது. அதை கவனிக்க நேரமில்லை. காரணம் வறுமை, பசி. உழைத்தால்தான் உணவு என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நிற்கிற என் இன மக்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத அறியாமை. இந்த வறுமைக்கும் அறியாமைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, அதற்கு பெயர் மறதி. வறுமை, அறியாமை, மறதி, இது மூன்றும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாக இருக்கிறது. இங்கே பேசிய என் தம்பி துரைமுருகன் கூட அன்று அப்படி சொன்னார்கள், இன்று இப்படி செய்கிறார்கள். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, அது வேறவாய், இது நாரவாய். இந்த கதையாக, எப்பா நீ நேற்று ஒன்று சொன்னியப்பா, இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறியே என்று. சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று திருமண விழாவில் பேசுவார்கள். ஐயா கலைஞர் அவர்களே பேசியிருக்கிறார்கள், சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று. மாலை பொதுக்கூட்டத்தில், காலை திருமண விழாவில் பேசுவார், மாலை பொதுக்கூட்டத்தில் நான் தான் இந்த சாதிக்கு, உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன், நான் தான் உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசுவார்கள். சாதி வாரியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த சாதிக்கு அதிக ஓட்டு, அந்த சாதி வேட்பாளருக்கு சீட்டு. இதுதான் இவர்களுடைய கோட்பாடு. இதை என் மக்கள் அறியாமையிலும் மறதியிலும் நேற்று ஒன்று பேசினார்கள், இன்னைக்கு ஒன்று பேசுகிறார்கள் என்று
நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத மறதி இருப்பதால் இவர்களுக்கு அது வசதியாகிறது. இதை இந்த அரசியல் தலைவர்கள் முதலீடாக வைத்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து விட்டார்கள். பிறகு இவர்கள் அரசியல் கோட்பாடு என்ன? சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதுதான் இவர்கள் கோட்பாடு. சாதிய உணர்ச்சியை தூண்டுவது, மத உணர்ச்சியை தூண்டுவது, சாராயம் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பணம் கொடுப்பது, இதை தவிர வேற என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன செய்திருக்கிறார்கள்? இதுவரை 60 ஆண்டுகால ஆட்சியில் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர வேற ஏதாவது திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த உரிமை உனக்கு இருக்கிறது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மகன் என்று நீ பெருமையோடு சொல்லிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கு, திரையரங்குகள் இருக்கு, புதிதாக படங்கள் வருது. குடிப்பாய், மயக்கத்தில் படம் பார்ப்பாய், திருப்பி வருவாய், மது போதை, திரைக்கவர்ச்சி, இதிலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய், உழைக்கிற உடல் வலிமையற்று போனாய். நீ உழைப்பில் இருந்து வெளியேறினாய். அந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்கிறது. வட இந்தியர்கள் வந்து நிறைத்து விட்டார்கள். 1.5 கோடி பேர் இங்கே இறங்கி இங்கே வாக்குரிமை பெற்று குடும்ப அட்டை பெற்று குடியேறிவிட்டார்கள். ஏற்கனவே உன் நிலத்தை நீ பிறமொழியாளர்களிடத்தில் பறிகொடுத்து விட்டு சொந்த நிலத்தில் உரிமை இழந்து அடிமையாக நிற்கிறாய். உனக்கென்ற அரசியல் வலிமை கிடையாது, அரசியல் அதிகாரமும் கிடையாது. உன்னால் இன்றும் மனு கொடுக்க முடியும், போராட முடியும், ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும். எது ஒன்றையும் தீர்மானிக்க முடியாது. எந்த உன் பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஏனென்றால் உனக்கென்று தலைவர்கள் கிடையாது, உனக்கென்று அதிகாரம் கிடையாது. அதை நன்கு விளங்கிக்கணும். முதலில் என் அன்பு தம்பி தங்கைகள், அரசியல் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் செய்கிறதா? வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பது, வாழ்க ஒழிக கோஷம் போடுவது, தலைவர்களின் காலில் விழுவது, அவர்களுடைய படங்களை சட்டப்பையில் வைத்துக் கொள்வது, இதுவா? இதுவல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். உலகெங்கும் பல்வேறு ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட தேசிய இனங்கள் அரசியல் புரட்சி செய்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. அவன் அரசியலை புரட்சிகர மாற்றினான். மக்கள் ஜனநாயக புரட்சியாக மாற்றி வென்றான். ஆனால் அப்படி இங்க இல்லை. உனக்கு கற்பிக்க ஆள் இல்லையா? கற்பித்தார்கள். புரட்சியாளரான அம்பேத்கரை விட உனக்கு அரசியல் கற்பிக்க ஒரு ஆசான் தேவையா? சொல்லு. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 வருஷமா 14 வருஷமா அதைத்தான் உன் அண்ணன் செய்கிறேன். கிளர்ச்சி செய்து போராடுகிறானா? போராடுகிறான். இப்போதான் கிளர்ச்சி தொடங்குகிறது, புரட்சிகர மாறுதல் தொடங்குகிறது. எப்படி? பரம்பரையாக 60-70 ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் வினோத் சொன்னது போல ஒரு கட்சி, புறையோடி போன சின்னம் உதயசூரியன், 70 ஆண்டுகளாக ஒரே சின்னம். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தொடங்கியது. தந்தை பெரியாரிடமிருந்து பிரிஞ்சு வந்து பல நூறு பெரும் மேதைகள் எல்லாம் தேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி, அன்றைக்கு ஒரே கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சிக்கு எதிர்த்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள். பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி, எல்லாம் பேசினார்கள். பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழர் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்டவுடன் தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது. அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது.
மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்செழியனிடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பித்து இந்த கூட்டத்தில் நின்று கத்தி கொண்டிருக்க தேவை இருக்காது. அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை கொடுத்து மாற்றியிருப்பார். இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிக அரசியல், வஞ்சக சூழ்ச்சி அரசியல், மது அரசியல், இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள்தான். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள், பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை, குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக தான். நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அங்குதான் வரலாற்றில் பெரும்பிழை நிகழ்ந்து விட்டது. நாம் அரசியலை எப்படி பார்க்கிறோம்? அறிவியல் புவியியல் போல என் உடன் பிறந்தவனே, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். நீ பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை உன் வாழ்வில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உன் பிறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அதிகாரம். அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கிற இயல் அரசியல். இந்த கோயிலில் 5 வேளை பூஜை நடக்க வேண்டும், இந்த கோயிலில் அன்னதானம் நடக்க வேண்டும், இந்த மருத்துவர் இந்த மருத்துவமனையில் டீன், இந்த ஆசிரியர் இந்த கல்லூரியில் வேலை பார்க்க வேண்டும், இந்த காவல்துறை அதிகாரி இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்க வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் ஆட்சி செய்ய வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மதுக்கடைகளுக்கு அந்த மது விற்பனை கழகத்திற்கு அதிகாரியாக இருக்க வேண்டும், இவர் கூட்டுறவு சொசைட்டிக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அரசியலை, உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பார் என்ற கேள்வியை நீ எழுப்பாத வரை எந்த மாறுதலும் இங்கே வரப்போவது இல்லை. இதை நன்கு விளங்கிக்கணும். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னென்ன அரசியல்? கொஞ்சம் தள்ளுங்க, நான் போகணும், கொஞ்சம் தள்ளுங்க, வழிவிடுங்க, அரசியல். நான் பேசிட்டு இருக்கும் போது ஏன் குறுக்க பேசுறீங்க? அரசியல். எங்க ஊருக்கு ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க? அரசியல். எங்க ஊருக்கு சாலை சரியாக இல்லை, அரசியல். பெருந்தலைவர் காமராஜர் இடத்திலே அரசியல் என்றால் என்ன என்று ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், இதழியாளர்கள் கேட்கிற போது, அதுவா தம்பி, இந்த சனம் தண்ணி வரல, எனக்கு குடத்தை வச்சு தெருவில் போடாடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன், இதுதான் அரசியல் என்றார். அதுதான் அரசியல். இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல் என் உடன் பிறந்தவனே, உன் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீ கற்றுக்கொள், அதுதான் கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். முதல்ல கற்பி, கற்றுக்கொள், கற்பி, கற்றவை பற்றவை, தீயவை தீயவை. முதல்ல எதுக்கு உங்க பிள்ளைகள் கத்திக்கொண்டிருக்கோம்? உன் உடன் பிறந்தவர்கள், உன் அண்ணன் தம்பிகள், உன் அக்கா தங்கைகள் ஏன் கத்துக்கிறோம் அதை கவனி. நீ அப்புறமா ஓட்டு போடு, எவனுக்கோ போடல, இத்தனை வருஷம் போடல, போட்டா போடு, போடலைன்னா போ, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு போடு. என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு போடு. ஏன் போட்டாய் சீமானுக்கு, ஏன் போட்டாய் அவன் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு, எதற்காக மைக் சின்னத்திலே ஓட்டு போட்டாய் என்று கேட்டால் இதற்காக போட்டேன் என்று சொல்வதற்கான அறிவும் ஞானமும் உனக்கு இருக்கணும்.